கடன் பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து வெளியே வர எந்த வழியும் தெரியாமல் சிக்கி தவிப்பவர்கள் உழைப்பு, நம்பிக்கை, முயற்சி ஆகியவற்றுடன் எளிய வழிபாடு செய்தாலே அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகள் கிடைக்கும். தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு அத்தனை மகத்துவம் உள்ளது. செவ்வாய்க்கிழமையில் ஒரே நாளில் 3 பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கடன்கள் விரைவில் அடைபடும். செவ்வாய்க்கிழமை அன்று முதலில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை வருகிறது. இந்த சமயத்தில் பாசிப்பயறு அல்லது பச்சை பயறு உடன் வெல்லம் கலந்து பாயசம் செய்து வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு படைத்து, எங்கள் வீட்டில் உள்ள கடன்கள் விரைவில் அடைபடுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுங்கள் என வீட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் ஆகியவற்றிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக செவ்வாய் ஹோரையானது செவ்வாய்க்கிழமையில் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை வருகிறது. இந்த சமயத்தில் பச்சரிசியை கழுவி சுத்தம் செய்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இதனுடன் பச்சை பயறு மற்றும் வெல்லம் கலந்து வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன் வைத்து, பசுமாட்டிற்கு நான் செய்யும் இந்த தானத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டு கடன் சீக்கிரம் அடைபட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ 33 தேவர்களும் அருள் செய்து கடனை விரைவில் அடைப்பதற்கான வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு யாருடைய பெயரில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய கையால் பாசிப்பயறு, வெல்லம் கலந்த பச்சரிசியை பசு மாட்டிற்கு வழங்க வேண்டும். பசு மாட்டிற்கு இந்த தானத்தை வழங்கிய பிறகே பகல் உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவராக இருந்தால் காலையிலேயே இவற்றை தயார் செய்து எடுத்துக் கொண்டு போய் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு பகலில் அருகில் இருக்கும் பசுமாட்டிற்கு வழங்கலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை வரும் நேரமான மாலை 8 மணிக்கு மேல் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். வழக்கமாக ஏற்றும் விளக்கு ஏற்றினாலும் தனியாக ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். இது முருகப் பெருமானுக்கு ஏற்றப்படும் விளக்காகும். இந்த விளக்கிற்கு முன் கடன் விரைவில் அடையும் வழியை காட்டு, கடன் இல்லாமல் வாழும் வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என முருகப் பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும். இது போன்ற ஆன்மீக கதைகளை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.